வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ₹29 உயர்வு. 14.2 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் ₹957.50 விற்பனை. தென்காசி, நெல்லை, கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குற்றாலத்தில் சீசன் களை கட்டி வருவதால் பழைய குற்றாலம், ஐந்தருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக அனுமதி அளிக்காததால் இரு அருவிகளுக்கும் படையெடுத்த மக்கள் உற்சாக குளியல். ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைக்கு காரணம் இபிஎஸ் தான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பொதுச் செயலாளர் இல்லை எனவும் சாடல். தன்னை 10 தோல்வி பழனிசாமி என தொடர்ந்து விமர்சித்து வந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வி. அதிகாரம் கையில் இருக்கும்போது அடக்கி வாசிக்க வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கும் இதே நிலைதான் என தவிகவினருக்கு இபிஎஸ் எச்சரிக்கை. தமிழகத்தில் தவிக ஆட்சிக்கான நாற்காலியில் 2 கால்கள், இரவல் கால்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2 கால்கள் இல்லாத போது நாற்காலி தானாக சாயும் என திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை சுட்டிக்காட்டி பேச்சு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தவிகவுக்கு 100 தொகுதிகளுக்கு மேல் கிடைத்ததே பெரிய விஷயம். தனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் என திருச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜயை விமர்சித்த சீமான். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் இடத்திலாவது தவிக வெற்றி பெற்றால் தான் ஒரு பக்க மீசையை எடுத்துக் கொள்கிறேன். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சவால். பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கூட்டணி கட்சியினரை வழியனுப்பி வைத்தேன் என திமுக தலைவர் ஸ்டாலின் விளக்கம். திமுக தயவோடுதான் தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் பேச்சு. தினமும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வெளியில் ஒரு பேச்சும் உள்ளே ஒரு பேரமும் நடத்துபவர்களுக்கு ராகுல் காந்தி குறித்த பேச எந்த அருகதையும் இல்லை. ஊழல், கமிஷன், இரட்டை வேடம் மற்றும் அதிகார அகந்தைக்கு தமிழகத்தில் இனி இடமில்லை என மக்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்றும் மாணிக்கம் தாக்கூர் பதிவு. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிக கூட்டணியில் நின்று வெற்றி பெற முடியுமா என சீமான் கேள்வி. தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து நின்றால் டெபாசிட் கூட வாங்க முடியாது எனவும் விமர்சனம். வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு மக்கள் படையெடுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். ஜூன் 21ஆம் தேதி நடக்கும் நீட் மறுதேர்வு கேள்வித்தாள் நீக்கானதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம். தவறான தகவலை பரப்புவோர் மீது சைபர் கிரைம் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஒடிசாவில் ITTA பிரிவு உதவி நிர்வாக பொறியாளர் வீடுகள் உள்பட 9 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய 2 கோடி ரூபாய் ரொக்க பணம்.
ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் குவைத், பஹ்ரைனை குறிவைத்து ஈரான் தாக்குதல். ஈரானை நோக்கி பாய்ந்த ட்ரோன்கள் நடுவானில் இடைமறித்து அழிப்பு. ரஷ்யாவின் புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்திய உக்ரைன். கிராஸ்னோட்டர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தீப்பிடித்து எரிந்த எண்ணெய் சேமிப்பு முனையம். இங்கிலாந்து, அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாகவும் துணை கேப்டனாக திலக் வர்மாவும் நியமனம். இந்திய T20 அணியில் இடம் பிடித்தார் 15 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி. இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் ஆசிய விளையாட்டுகளுக்கான இந்திய அணியில் இடம் பிடித்து அசத்தல். தனது அதிரடி ஆட்டத்தால் மிக குறைந்த வயதில் வைபவ் சூரியவன்ஷி இந்திய அணியில் இடம்பெற்றதன் எதிரொலி. பீகார் மாநிலம் சமஸ்திபூர் கிராமத்தில் சூரியவன்ஷியின் குடும்பத்தினர் உற்சாக கொண்டாட்டம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னையில் தனியார் அமைப்பு மூலம் கிளைமேதான் சென்னை 2026 மாரத்தான். காலநிலைக்காக ஓடவோம், மாற்றத்திற்காக ஓடுவோம் என்ற முழக்கத்துடன் ஏராளமானோர் பங்கேற்பு. மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரும் தேசிய விருது பெற்றவருமான சலீம் குமார் உடல்நலக்குறைவு காரணமாக மறைவு. கல்லீரல் தொடர்பான பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். விவாகரத்து குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியதாக நடிகர் ரவிமோகனின் மனைவி தொடர்ந்த வழக்கு. நீதிமன்ற உத்தரவை மீறி ஊடகங்களில் பேசியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோரினார் நடிகர் ரவிமோகன். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சக்தி மாரியம்மன் கோவில் நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டம். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவில் பங்கேற்று மகிழ்ச்சி.